மிசா சட்டத்தில் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஆனால் நம்முடைய முதலமைச்சருக்கு முன்னதாகவே கைது செய்யப்பட்டு சிறையில் நடைபெற்றவர் தான் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை கைது செய்து சிறைக்குள்ள தள்ளும்போது அதே அறையில் இருந்து அவரை தாங்கி பிடித்துக் கொண்ட கரங்கள் தான் ஆசிரியர் ஐயாவுடைய கரங்கள். திமுக ஒரு அரசியல் கட்சி, அதனால மிசா டைம்ல திமுக கழகத்துடைய தலைவர் நிர்வாகிகள் எல்லாம் தேடி தேடி கைது செஞ்சாங்க. ஆனால் திராவிடர் கழகம் என்பது ஒரு சமுதாய இயக்கம். திமுகவை ஆதரிச்ச ஒரே காரணத்துக்காக திராவிட கழக நிர்வாகிகளையும் சேர்த்து கைது செஞ்சாங்க. அப்படித்தான் ஆசிரியர் ஐயா அவர்களையும் கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நேரத்தில் மணியம்மையாருடைய வீரத்தை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு பேச வேண்டும். ஒன்றிய அரசில் இருந்தவர்கள் அந்த காலத்தில் இப்பொழுது மாதிரி அன்னைக்கும் பிளாக்மெயில் செஞ்சுட்டு இருந்தாங்க. மணியம்மையாரிடம் சொன்னாங்க, திமுகவுக்கும் திகாவுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்துருங்க, அனைவரையும் விடுதலை செஞ்சிடறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு, அப்போ இருந்த ஒன்றிய அரசு மணியம்மையாரிடம் சொன்னாங்க. ஆனா அதற்கு மணியம்மையார் துணிச்சலோடு பதில் சொன்னாங்க, திகாங்கிற உறவு தந்தை பெரியார் உருவாக்கிய உறவு, அது கொள்கை அடிப்படையிலான ஒரு உறவு. அதனால எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்க இயக்கத்துக்காரங்க சிறையிலே இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி தான் எங்களால் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு மணியம்மையார் அப்பொழுது சொன்னாங்க. செத்தாலும் சாகட்டும், ஆனால் திமுகவுடன் உறவு இல்லை என்று என்னால் சொல்லவே முடியாது என்று சொன்ன வீர பெண்மணி தான் அன்னை மணியம்மையார் அவர்கள். இவ்வளவு தாக்குதல்கள், சிறைவாசங்கள், ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் நமக்காக தாங்கிக் கொண்ட ஆசிரியர்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே துணையாக நிற்போம், நிற்க வேண்டும். அது எங்களுடைய கடமை.